முல்லை பெரியாறு அணைப்பகுதியில் பழைய அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட கேரளா திட்டம். அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரள அரசு விண்ணப்பம். முல்லை பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்ட மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் குழுவிடம் கேரள அரசு விண்ணப்பம் 28ஆம் தேதி பரிசீலிக்கப்படும் நிலையில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விடியா அரசு வழக்கம் போல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டின் நதிநீர் பிரச்சினைகளில் தொடர்ந்து கள்ள மௌனம் காக்கும் விடியா அரசின் முதலமைச்சர். திமுகவின் சுயநலத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோவதாக மக்கள் குமுறல். நிதி பற்றாக்குறையால் பள்ளி கல்வித்துறையில் 14,000 தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் விடியா திமுக அரசு. தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளிகளை நடத்துவது சாதனையா என கல்வியாளர்கள் கேள்வி. கல்வி வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்ள டென்மார்க் சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ். தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பள்ளிகளை நடத்தினால் எப்படி வளர்ச்சியடைய முடியும் என பெற்றோர் நறு கேள்வி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. நாளை புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தாம்பரத்தில் 4 லட்சம் குடும்பங்களுக்கு 3 நாட்களுக்கு ஒருமுறை மட்டும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அறிவிப்பு. தாம்பரத்தை மாநகராட்சியாக தரம் உயர்த்தினால் மட்டும் போதாது, குளிக்கவும் குடிக்கவும் குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டாமா என மக்கள் கடும் கோபம். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயிலுக்கு கடும் தட்டுப்பாடு. ஒவ்வொரு நாள் அழைக்கழிக்கப்படுவதாக குடும்ப அட்டைதாரர்கள் ஆதங்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரேஷன் கடை ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். அத்தியாவசிய பொருட்களை வழங்காமல் 2 மாதங்களாக அழைக்கப்பதாக குற்றச்சாட்டு. போன மாதம் வந்து இந்த மாதம் வாங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு சேர்த்து தந்துடணும். சேர்த்து தரத்துக்கு இது என்ன சார், இது அதுனா தனியார் கடையா சேர்த்து தரதுன்றதுக்கு? அந்தந்த மாதம் தரது தானே இந்த கவர்மெண்ட் கடை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் மாதம் வரதுனால எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. இந்த டைம் மாதம் சொன்னால் கூட பரவாயில்ல, இது நான் ஃபோன் பண்ணுறேன், போங்க வாங்க இப்படி சொல்கிறது, இதுனா தனியார் கிடையாது. நான் வந்து பார்த்தா வேலை விட்டு பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எனக்கு நான் வந்து கேட்கறதுனால எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. போதும் வாங்க, இப்போ ஒரு மட்டும் மரியாதை எல்லாமே தரமாட்டினா வந்தால் போனால் இப்படி தான் பேசுகிறாங்களே என்கிட்ட. கடலூரில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு தரமில்லாத துவரம்பருப்பு வந்ததால் மக்கள் அதிர்ச்சி. 90 டன் தரமில்லாத ரேஷன் துவரம்பருப்பை தனியார் நிறுவனத்திற்கே திருப்பி அனுப்ப அதிகாரிகள் முடிவு. 90 டன் துவரம்பருப்பை விடியா அரசு ஆய்வு செய்யாமல் கொள்முதல் செய்தது எப்படி? தரமில்லாத துவரம்பருப்பை அனுப்பிய தனியார் ஒப்பந்த நிறுவனம் மீது விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ரேஷன் கடைகள் செயல்படும் நேரம் மாற்றப்பட இருப்பதாக தகவல். மதிய உணவுக்கான இடைவெளியை குறைப்பதை விட பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க ஆவண செய்ய மக்கள் வலியுறுத்தல். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை. கிளாம்பாக்கம் அருகே நோ பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்ததாக கூறி அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பு. போக்குவரத்து கழகங்களும் தொழிலாளர்களும் செய்யும் தவறுகளுக்கு அபராதம் என்ற பெயரில் மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசு பேருந்துக்குள் கொட்டிய மழை நீரில் நனைந்து கொண்டே பயணம் செய்த பயணிகள். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரின் சொந்த மாவட்டத்தில் அரசு பேருந்தின் அவலம்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. டிக்கெட் எடுத்த பாவத்திற்காக ஐலசா பாணியில் தகர டப்பா பேருந்தை உருட்டிச் சென்ற பயணிகள். காயலான் கடைக்கு எடைக்கு போட மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ள பிங்க் நிற பேருந்துகள். பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் பேருந்துகளை மகளிருக்கான பேருந்துகள் என மோசடி நாடகம் செய்த விடியா அரசு. தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டில் தற்போது வரை 4410 பேர் டெங்குவால் பாதிப்பு. நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மழை நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதம். விடியா அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பேருந்து, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி பக்தர்கள் கடும் அவதி. மக்கள் படும் இன்னல்களை கண்டுகொள்ளாமல் விடியா திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரம். சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் 15 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வாகனம் மோதி 2 பெண்கள் காயம். ஆளில்லாத நேரத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்திய 17 வயது சிறுவன். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் மந்திர புஷ்பம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினருக்கு இடையே பிரச்சினை. அறநிலையத்துறை அதிகாரிகள் என்னதான் செய்கிறார்கள் என பக்தர்கள் கேள்வி. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் கட்டுக்கட்டாக 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம். பாஜக நிர்வாகி SR சேகரன் நடத்திய விசாரணையில் திருப்தி இல்லாததால் மீண்டும் அவரை விசாரிக்க சிபிசிஐடி முடிவு. மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேராசிரியர் மீது மாணவி பாலியல் புகார். எல்லை மீறும் பேராசிரியர்களை கண்டுகொள்ளாத விடியா அரசின் உயர்கல்வித்துறை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 316 கிலோ ஹான்ஸ் சிக்கியது. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனை விடியா ஆட்சியில் தடையின்றி நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வண்ணாரப்பேட்டையில் கஞ்சா கடத்திய கல்லூரி மாணவர் உட்பட 2 கைது. போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மாணவர்கள் எதிர்காலத்தை தொலைப்பதால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. சென்னையில் ஒரே நாளில் 400 கிலோ கஞ்சா பிடிபட்டதால் மக்கள் அதிர்ச்சி. விடியா ஆட்சியில் வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சா கடத்தும் சம்பவங்கள் தொடர்கதையாகும் அவலம். சென்னை மடிப்பாக்கம் அருகே போதைப்பொருள் வைத்திருந்த இளைஞர்களுக்கு சிறை. விடியா ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை சுதந்திரமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகும் இளைஞர்களின் எதிர்காலம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இலங்கை தமிழர் முகாமில் போதைப்பொருள் பதுக்கி வைத்திருந்த இளைஞர் கைது. திறனற்ற திமுக அரசு போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேட்டில் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். விடியா ஆட்சியில் சர்வசாதாரணமாக போதைப்பொருள் விற்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் 1.5 கிலோ கஞ்சா சிக்கியதாக தகவல். போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் விடியா திமுக அரசு. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் பட்டப்பகலில் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை இளைஞர் ஒருவர் பறித்துச் செல்லும் சிசிடிவி காட்சி. விடியா ஆட்சியில் தெருக்களில் கூட பெண்கள் நடமாட முடியாத அவல நிலை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் வங்கியில் போலி தங்க நகைகளை அடகு வைத்து 7.5 கோடி ரூபாய் மோசடி. மோசடி வழக்கில் வங்கி மேலாளர் உள்ளிட்ட வங்கி அதிகாரிகள் 3 பேர் கைது. திண்டுக்கல்லில் திமுக பிரமுகர் கொடூரமான முறையில் அரிவாளால் வெட்டி கொலை. விடியா ஆட்சியில் கொலை நகரமாக மாறுகிறதா திண்டுக்கல் என பொதுமக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிறுவன் ஒருவனிடம் அத்துமீறி நடந்ததாக இளைஞர் கைது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. திருவாரூர் அருகே முன்னாள் ராணுவ வீரர் மீது திமுக ஒன்றிய துணை பெருந்தலைவர் சரமாரி தாக்குதல். விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க முன்னாள் ராணுவ வீரர் வலியுறுத்தல். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேட்டரி கார் பழுதால் ஸ்ட்ரெச்சரில் வைத்து உயிரிழந்தவரின் சடலத்தை கொண்டு சென்ற உறவினர்கள். மாரத்தான் அமைச்சர் மாசு அரசு மருத்துவமனை பராமரிப்புகளில் எப்போதுதான் கவனம் செலுத்துவார் என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்ட ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதியில் காலியாக உள்ள வார்டன், சமையலர், காவலர் பணியிடங்கள். பணியிடங்களை நிரப்புமாறு விடியா அரசுக்கும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கும் மாணவர்கள் கோரிக்கை. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். கல்லூரி கல்வி இயக்குநரகம் தகவல்.